எப்படி ஒரு ஃபேஸ்புக் அண்ட் ஐஃபோன் வந்து ஜஸ்ட் டூலாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் எப்படி ஒரு அடிக்டிவ் பிளாட்ஃபார்மாக ஆச்சு, எப்படி நம்மளை கிட்டி போட்டிருக்காங்க, நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் எப்படி இது ஒரு ஸ்லாட் மிஷினாக இருக்குது. இந்த 3 கேள்விக்கு பதிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஐஃபோன் ரிலீஸ் ஆகும்போது ஸ்டீவ் ஜாப்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து ஒரு ஐபேட், பெஸ்ட் ஐபேட் ஐ எவர் நோன்னு சொல்கிறார். இந்த மாதிரி ஒரு ஐஃபோன் உலகத்தை மாற்ற போறியும் அப்படின்னு சொல்ல, இது ஒரு பாட்டு கேட்குற கருவி அண்ட் காலும் பேசிக்கலாம், அவ்வளோதான் இதில் ஒரு பெஸ்ட் ஃபியூச்சர்னு சொல்லிட்டு அது பெருமையாக பேசுகிறாரு. அண்ட் அதில் கீபோர்டும் இருக்குது அப்படி இப்படின்னு அந்த பாட்டு கேட்குறதையும் ஃபோன் பேசுகிறோம்னா ரொம்ப நேரம் அந்த மீட்டிங்கில் பேசுகிறாரு. லாஸ்ட்டில் ஒரு 35 நிமிஷத்தில் தான் இந்த மாதிரி ஆப் இருக்குது, இன்டர்நெட் இருக்குது. அண்ட் ஆல்சோ அவர் அகெயின்ஸ்டாக இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் உள்ளே வர்றதுக்கு. அண்ட் ஃபேஸ்புக்கும் நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்லியாக கம்யூனிகேட் பண்ணதுக்கும் காசிப் பேசுறதுக்கு தான் இருந்துச்சு, நல்லா கனெக்ட் பண்ண முடிஞ்சிச்சான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, நம்ம வந்து ஃபேஸ்புக்கை 3 மணி நேரம் யூஸ் பண்ணுறோமா அண்ட் ஐஃபோனை 85 தர டெய்லியும் செக் பண்ணுறோமா. ஓகே, எப்போ நம்ம கண்ட்ரோல் லூஸ் பண்ணோம்? எல்லாருமே டெக்னாலஜி நல்லதும் சொல்கிறாங்க, கெட்டதும் சொல்கிறாங்க. கரெக்டு தான். அந்த நல்லது இருக்கிறதுனால தான் நம்ம வந்து இப்போ ஒரு பட்டன் ஃபோன் வச்சுக்கிட்டு இருக்க முடியல. ஏன் ஒரு பட்டன் ஃபோன் வச்சுட்டு இருக்க முடியாது? இப்போ நம்ம வந்து ஜிபே பண்ணணும், ஏதாவது நான் யூடியூப் வீடியோ பார்க்கணும், ஆர் இப்போ நான் கேமரா எடுக்கிறேன், கேமராவுக்கு ஸ்மார்ட் ஃபோன் வேணும். பழசுல கேமரா இருந்துச்சு, பட் இப்போ எல்லாமே இன்பில்ட்டாக இருக்கு. அதனால ஃபோன் கண்டிப்பாக வேணும். இங்கே ஆர்குமெண்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக யூஸ்லெஸ்ஸாக அந்த ஆர்குமெண்ட்டே வேண்டாம். என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபோனை பார்க்க போகிறீங்கன்னா உங்கள்கிட்ட கண்ட்ரோல் இருக்கா? இந்த மாதிரி நான் இந்த வீடியோ தான் பார்க்க போகிறேன், இல்லைனா இவ்வளோ நேரம் தான் பார்க்க போகிறேன், அந்த மாதிரி நினச்சிட்டு நீங்கள் போனீங்கன்னா வெளியே வர முடியுமா? கண்டிப்பாக வர முடியாது. ஏன்னா அந்த ரெக்கமெண்டேஷனோ அல்கிரிதமோ நம்மளுக்கு பிடிச்சதை காட்ட போகுது. அதனால நம்ம கண்ட்ரோலை இழக்க போகிறோம். அந்த கண்ட்ரோலை இழக்கிறதுனால தான் நிறைய பேர் வந்து ஃபோன் வந்து ரொம்ப நம்மளுக்கு இந்த மாதிரி டைம் அண்ட் அட்டென்ஷனை எடுத்துக்கிறாங்க. நம்மளுக்கு பார்க்கக்கூட வேண்டியதா எப்படியோ ஃபன்னாக இருக்குது, நம்மளே டோபமைன் கிடைக்கிறதுனால பார்த்துடுறோம். அப்போ இதான் மெயின் இஷ்யூ. இது வந்து ஆக்சிடென்டலா இல்லை கண்டிப்பாக இந்த கம்பெனிஸ் வந்து இந்த மாதிரி தான் பண்ணாங்களா? கம்பெனிஸ் வந்து கண்டிப்பாக நம்ம எவ்வளோ டைம் அண்ட் அட்டென்ஷன் கொடுக்குறோமோ அப்போ தான் அவங்க காசு மேக் பண்ண முடியும். அதனால அவங்க வந்து இந்த பிளாட்ஃபார்மில் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸை இன்வெஸ்ட் பண்ணி நம்மளை அடிக்டிவ் பண்ணதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணாங்க. இதை டெக்னாலஜி எக்ஸ்பெக்டும் ஒத்துப்பாங்க. சென்ட் பார்க்கர்னு ஒருத்தர் வந்து 2007 நாங்கள் கோஃபவுண்டர், ஒரு ஃபேஸ்புக்கோட கோஃபவுண்டர், நாங்கள் கண்டிப்பாக உங்களை அடிக்டிவ் பண்ணணும்னு நினச்சிட்டு தான் இந்த மாதிரி பிளாட்ஃபார்மை டிசைன் பண்ணோம். ஃபேஸ்புக் வந்து ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் ப்ளூ கலரில் இருந்துச்சு. ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் தான் நிறைய பேர் கிளிக் பண்ணாங்களாம். அண்ட் இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன டோபமைன் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்போம், அப்போ தான் நீங்கள் வந்து அந்த ஸ்டேஃபுல்லாக இருப்பீங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போது நம்ம வந்து எவ்வளோ ஒரு கேர்ஃபுல்லாக இந்த மாடர்ன் சொசைட்டியில் இருக்கணும், அதை மட்டும் நினச்சிக்கணும். ஏன்னா சுற்றி காசு போட்டு நம்மளை போட்டு அடிக்க போகிறாங்க. அதனால நம்ம வந்து எப்படி தனிமையாக நின்று நம்மளை ஹெல்ப் பண்ணதுக்கு யாருமே கிடையாது, ஆனால் நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கு ஊரே இருக்குது, அதுவும் காசு கூடி இருக்குது. அதனால நம்ம தனியாக தான் இருக்கோம். எப்படி இந்த உலகத்தில் இந்த மாடர்ன் டே சொசைட்டியில் எப்படி டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் நம்ம பண்ணணும்னு நினைக்கிறத பண்ண வேண்டியது எல்லாமே பேசிக்காக எதில் இருக்குது? நம்ம கண்ட்ரோல் என்ன பண்ண போகிறோம், என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் எடுக்க போகிறோம். இந்த மாடர்ன் டே ஸ்ட்ரகிளே அதானா.